இன்னைக்கு கடவுள் மேல் கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேல் 23:4. அவர்களின் மூத்தவளின் பெயர் அகோலால், அவளுடைய தங்கையின் பெயர் அகோலிபாள். இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். இந்த அகோலால் அகோலிபாள் இது யாருன்னா, அகோலால் என்றது சமரியா, அதாவது வடக்கு இஸ்ரவேல். அகோலிபாள் என்றது எருசலேம், அதாவது யூதா நாட்டை குறிக்குது. இந்த இரண்டு நாட்டையும் தேவன் வேசிகள்னு சொல்கிறாரு. ஏன்னா சமரியா அசிரியர்களோடு சேர்ந்து அவங்களுடைய விக்கிரகங்களை வழிபட்டுச்சு. யூதா இன்னும் அதிகமாக அசிரியா, பாபிலோன் போன்ற நிறைய நாடுகளோடு சேர்ந்து அவங்களுடைய விக்கிரகங்களை வழிபட்டுச்சு. இப்படி ஏன் தேவனுடைய நாடு சோரம் போச்சுன்னா, லாபத்துக்காக. பிற நாட்டோடு சேர்ந்தால் வர்த்தகம் அதிகரிக்கும்ன்ற பேராசை. இந்த பேராசை மற்ற நாட்டு ராஜாக்களோட இருதயத்தில் இடம் பிடிக்கணும்னு நினச்சி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பழக்கங்களை மாற்றிக்கிச்சு. இவங்களை தேவன் எப்படி தண்டிச்சார்னா, எந்த நாட்டுக்காக தேவனையும் தேவனுடைய கட்டளையும் மீறி நடந்தாங்களோ அதே நாட்டில் சமரியாவும் யூதாவும் அடிமைகளாக போனாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. கிமு 722 ஆண்டில் சமரியா முழுவதும் சிறையில் தள்ளப்பட்டாங்க. கிமு 586 ஆண்டில் ஆலயம் அழிக்கப்பட்டு பாபிலோனியர்கள் யூதாவை சிறைப்பிடிச்சாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, சமரியா அதாவது வடக்கு இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டதுனால அவங்க திரும்பி வரவே இல்லை. ஆனால் யூதா கிமு 530 ஆண்டில் பெர்ஷியா ராஜா சைரஸ் பாபிலோன் வென்றான். அப்போ யூதர்களை விடுதலை செஞ்சான். அப்போ தான் யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தை கட்டினாங்க. இங்கே எல்லா யூதர்களும் திரும்பி வரல. அந்நிய தேவனை வழிபடாத யூதர்கள் மட்டுமே எருசலேமுக்கு தேவன் கொண்டு வந்து ஆலயத்தை கட்ட வச்சார். அப்போது பேராசையினால் கடவுளை மீறி நடக்கும்போது எவ்வளோ பாதிப்பும் கஷ்டமும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும்னு இந்த சமரியா யூதா மக்களோட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கடவுளை மீறி நடக்கிற எப்படிப்பட்ட லாபமாக இருந்தாலும் அது நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்லை, அது நிரந்தரமான பாவம் தான். ஆமேன்.